மெய்ப்பொருளியல் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிற பாடலை ஒவ்வொரு செய்யுளாக சிந்திக்க துவங்க இருக்கிறோம். இன்னைக்கு முதல் செய்யுளை பார்க்கலாம் அப்படிங்கிறது எண்ணம். கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் எப்படி வந்ததுன்னா, யூடியூப் அது மூலமாக தான் வந்தது. 2016-17 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து ஒரு 9 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் நான் முதல்ல கந்தர் அனுபூதி நான் கேட்குறேன். ஏன்னா பொதுவாக வீட்டில் கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது நான் கேட்டது முதல்ல யூடியூப்பில் ஏதோ ஒரு இதை பார்க்கும்போது ரேண்டமாக அதை கேட்டேன். அந்த கந்தர் அனுபூதி கேட்ட அந்த நாளிலிருந்து ஏதோ ஒரு விதமாக தமிழ் சார்ந்த, தமிழ் மறைகள் சார்ந்த தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா என் வாழ்க்கையில் உள்ளே வர ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத இப்போ நான் ரெட்ரோஸ்பெக்டில் பார்க்கும்போது அது கொஞ்சம் அதை பற்றி நான் எழுதி தனியாக அதுக்கு ஒரு காணொலி போடுறேன். ஆனால் அந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது தான் ஆன்மீக பயணத்தில் என்னை உள்ளே தள்ளி விட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் அப்படின்றது எனக்கு புரிஞ்ச ஒரு உண்மை. அதனால் இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் நுழையணும் அல்லது உண்மையான அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த தேடல், அந்த விருப்பம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது 51 செய்யுள்கள் கொண்டது. இது சில பேர் சொல்கிறாங்க 43 செய்யுள் தான், மீதி இருக்கிற ஒரு 7 செய்யுள் 7-8 செய்யுள் இடைச்சர்கள், இன்டர்போலேஷன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது இடைச்சர்கள்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் கிடையாது, இடைச்சர்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஆனால் அந்த 51 பாட்டும் 51 அக்ஷரங்களை குறிக்கக்கூடிய பாடல் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்லுவார். இந்த கந்தர் அனுபூதி பாடல் ரொம்ப தமிழோடைய அந்த மொழி நயம் மிக்க ஒரு இனிமையான ஒரு பாடல். அது கேட்கும் போதே மனம் அமைதியாயிடும். நீங்கள் இவ்வளோ பெரிய குழப்பத்தில் கலக்கத்தில் இருந்தாலும் இந்த கந்தர் அனுபூதியை ஒரு வாட்டி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மனசு அமைதி அடையிறத உங்களால் ரொம்ப தெளிவாக உணர முடியும். அந்த கந்தர் அனுபூதி கேட்டு முடிக்கும்போது அல்லது பாடி முடிக்கும்போது உங்கள் மனது அமைதியாகும். நிறைய குழப்பமான சிக்கல்களுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கிறதுக்கான ஒரு பாதையில் நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க இந்த கந்தர் அனுபூதி கேட்டிங்க அப்படின்னா. சரி, இப்போ இந்த பாட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் பேசிட்டேன். இப்போ இந்த பாட்டுடைய முதல் செய்யுள் அப்படிங்கிற இதுக்குள்ளே நம்ம போகலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய முதல் பாடல். நெஞ்சக்கணகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். மறுபடியும் ஒரு அடி பாடுவோமா? நெஞ்சக்கணகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். நீங்க எப்பயாவது கோயிலுக்கு போகும்போது, கோயிலுக்குள்ள நுழைஞ்சு அந்த கருவறைக்குள்ள போயிட்டு அந்த தரிசனம் பண்ணும்போது, அந்த சாமியை பார்க்கும்போது, என்னைக்காவது என்னை சுற்றி முழுக்க எல்லாமே கல்லால் செய்யப்பட்டிருக்கு. இந்த தூண், மேடை, உள்ள இருக்க சிலை எல்லாமே கல்லால் செய்யப்பட்டிருக்கு. இதுல எந்த கல் ரொம்ப உறுதியான கனமான கல் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அருணகிரிநாதருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு போல. அவர் கோயிலுக்கு போறாரு, முருகரை பார்க்கறாரு. அந்த தரிசனம் பண்ணும்போது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கல் மண்டபம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு தோணி இருக்கு போல, இங்க இருக்கிறதுலே எந்த கல் ரொம்ப உறுதியான கனமான கல் அப்படின்னு பார்க்கறாரு. இந்த கோயிலை தாங்கி, இந்த கூரையை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தூண்களா, இல்ல அந்த கூரையா, இல்ல கீழே நான் நின்றுட்டு இருக்கிற இந்த தளமா, இல்ல இந்த படிகளா, இல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த விக்கிரகமாக இருக்கக்கூடிய அந்த முருகருடைய அந்த மூலவருடைய அந்த திருவுருவ சிலையா, அந்த கல்லு தான் ரொம்ப உறுதியான கல்லா? இல்லையே, இதெல்லாம் செதுக்கி இவ்வளோ அழகா மாத்திட்டாங்களே. ஆனா இது எல்லாத்தையும் விட உறுதியான ஒரு கல் இப்போ இங்க இந்த கருவறைக்குள்ள நிற்குதுன்னா அது தன்னுடைய நெஞ்சம் அப்படிங்கிற மாதிரி பாட்ட துவங்குறாரு அருணகிரிநாதர். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக. கல் எப்படி உருகும்? கல் எப்படி உருகும்? நீங்க ஜியாலஜி எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கல்லே ஏற்கனவே உருகி வழிந்து ஓடிக்கொண்டிருந்த அந்த எரிமலை குழம்பு இருக்கு இல்லையா, அந்த அந்த மேக்மான்னு சொல்லுவாங்க, அதுதான் இறுகி கல்லா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் ஜியாலஜி சொல்லுது, நமக்கு அறிவியல். அதுபோல இந்த நெஞ்சமான கல்
ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண சொல்கிறாரு. அந்த கல் உருகணும் அப்படிங்கிறார். நமக்கு என்னைக்காவது நம்ம கஷ்டத்தை தாண்டி அடுத்தவர்களுடைய கஷ்டத்துக்காக என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சொட்டு கண்ணீர் நமக்கு வந்திருக்கா? அப்படின்னா நம்ம நெஞ்ச கனகல் உருகுதுன்னு அர்த்தம். என்னைக்கா ஒரு நாள் இறைவனை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த மனசு உருகி இருக்கா, கண்ணீர் வந்திருக்கா அப்படின்னா அப்போ நமக்கு வந்து அந்த கல் உருகி இருக்குன்னு அர்த்தம். முக்கியமாக இன்னொரு உயிர் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு லேசாக ஒரு துடிப்பு வருதா, இல்லை அது செய்தியாக கடந்து போகிறோமா? இதுதான் வந்து அதுக்கான சுய பரிசோதனை. அப்போ அந்த நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருகணுமா? நெகிழ்ந்து உருகிறதுக்கு இந்த பாடலை வந்து நான் இயற்றுறேன் அப்படின்னு ஒரு விளக்கமாக இந்த முதல் பாடல் அமையுது. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த நெஞ்ச கனகல்லு எப்படி உருகுங்கிறதுக்கான ஆன்சரையும் அடுத்த லைன்ல சொல்றாரு. என்ன அப்படின்னா, நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருகணும் அப்படின்னா தஞ்சத்து அருள் சண்முகன் கிட்ட தஞ்சம் போகணும். அந்த ஆறுமுகம் கொண்ட அந்த ஆறுமுக கடவுள் கிட்ட நம்ம வந்து சரண் போக வேண்டும் அப்படின்றத அவர் சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஜியாலஜியில் வந்து ஏற்கனவே உருகி இருந்த வெப்பத்தால் உருகி இருக்கக்கூடிய அந்த எரிமலை குழம்பு தான் வந்து இறுகி கல்லாக மாறுது. அது போன்ற ஒரு நீர் அந்த திரவ நிலையிலிருந்து இருக்கிறதுக்கு ஒரு குளிர்ச்சி தேவைப்படுற போல இறுகி இருக்கக்கூடிய ஒரு கல் வந்து உருகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, மறுபடியும் ரொம்ப செம்மையான ஒரு வெப்பத்தில் அது ஆட்படணும். அந்த செம்மையான வெப்பம் என்ன அப்படின்னா அதுதான் வந்து முருகனுடைய சரண். கடவுள்கிட்ட நீங்கள் சரண் புகுந்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட சரண் புகுந்த உடனே எல்லாமே வந்து எளிமையாக நடக்க ஆரம்பிச்சிடும், எல்லாமே வந்து கடவுளே பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விட்டேத்தியான ஒரு மனப்பான்மை, ஒரு நம்பிக்கை வந்து தவறான நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் எப்போ சரண் புகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான சோதனைகள் ஆரம்பமாகும். அப்போ தான் உங்களுக்கான அந்த ஒரு உங்களை புடைத்து எடுக்கக்கூடிய நைய புடைத்து எடுக்கக்கூடிய சோதனைகள்லாம் அப்போ தான் தொடங்கும். அப்போ தான் வந்து உங்களை வந்து அது போன்ற சூழ்நிலைகள் மற்றும் யதார்த்த நிலைகளோடு நீங்கள் மோத ஆரம்பிப்பீங்க. அடுத்தவர்களோட கஷ்டத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. பிற உயிர்கள் பிற மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த உண்மையோடு மோதும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெம்மை வந்து உங்களை தாக்கும்போது தான் உங்கள் கனகல் உருகும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போது அந்த நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருகிறதுக்கு என்ன பண்ணணும்? சண்முகன் கிட்ட தஞ்சம் புகணும், ஆறுமுக கடவுள்கிட்ட தஞ்சம் புகணும். தஞ்சத்து அருள் தஞ்சம் புகுந்தா என்ன செய்வான்? அவன் அருள் புரிய ஆரம்பிச்சிருவான். அந்த சண்முகனுக்கு அவனுடைய இயல்புகளை சொல்லக்கூடிய இந்த செஞ்சொற் புனை மாலை, இந்த செஞ்சொற் அதாவது செம்மையான சொற்களால் நான் புனைந்து வைத்திருக்கக்கூடிய இந்த மாலை சிறப்பாக அமைந்திட யாரை வணங்குறாரு? பஞ்சக்கர ஆணை. பஞ்சக்கர ஆணைனா 5 கரம் கொண்ட விநாயக பெருமானுடைய பாதங்களை நான் பணிகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாடலில் சொல்கிறார். விநாயகர் வணக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இறை மரபில், நம்மளுடைய வழிபாட்டு மரபில் ரொம்ப முக்கியமான ஒன்று. விநாயகரை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த வரைக்கும், விநாயகர் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிகர் கிடையாது. விநாயகர் அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்தில் ஒரு மெட்டஃபாரிக்கலாக நம்மளுடைய அறிவு தெளிவு, நம்மளுடைய சிந்தனை இது பற்றியான ஒரு உருவகம் தான் விநாயகர் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். என்கிட்ட வர குழந்தைகளுக்கு நான் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். பிள்ளையார்னா என்ன அப்படின்னா, அவருடைய காதுகள் வந்து பெருசாக இருக்கும். யானையோட காது எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அப்போது நம்மளுடைய காதுகள், செவிகள் வந்து எப்போவுமே திறந்து பெரிதாக நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கணும். லிசன் மோர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து விநாயகர் வழிபாடு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து துதிக்கை அப்படிங்கிறது இருக்கும். துதிக்கை அப்படிங்கிறது வந்து மற்ற எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு யானைக்கு உண்டு. என்ன அப்படின்னா, யானை மட்டும்தான் வந்து மனிதர்களைப் போல கையால் எடுத்து உண்ணக்கூடிய ஒரு உயிரினம். ஏன்னா குரங்கு கூட கையில் சாப்பிடும், ஆனால் அதே கையில் நடக்கவும் செய்யும். ஆனால் யானை மட்டும்தான் வந்து முழுக்க அந்த துதிக்கையில் எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு இது உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அந்த துதிக்கை எப்படி நீளமாக போய் ஒரு விஷயத்தை தேடி இது பண்ணுதோ, அது போல் நீங்களும் வந்து அறிவு எங்கே இருந்தாலும் அதை தேடி எடுத்து நீங்கள் உள்வாங்கிக்கணும். எப்படி பட்டாம்பூச்சிக்கு அந்த தேனை வந்து பல மலர்கள் வந்து சேகரிக்குதோ அது மாதிரி அப்படின்னு சொல்லி என் குழந்தைகளுக்கு வந்து மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போது அந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதுல தான் இந்த பாட்டே வந்து தொடங்குது. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக
தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். விநாயகரை வழிபட்டு விட்டு தூங்கக்கூடிய எந்த காரியமும் நிச்சயமாக நல்லபடியாக தான் முடியும். அது வந்து அந்த தடைகள் நீங்கி அது வந்து நீங்கள் என்ன நோக்கத்தில், நல்ல நோக்கத்தில் நீங்கள் அதை பண்ணுறீங்களோ அந்த நோக்கம் வந்து நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எனவே இந்த முதல் பாடலை பற்றி நம்ம இன்றைக்கி சிந்திச்சிருக்கோம். நாளைக்கு அடுத்த 2வது பாடலை பற்றி சிந்திப்போம். இது உங்களுக்கு புரியுதா, புரியலையா, நான் ரொம்ப வேகமாக போகிறேனா, இல்லை ஏதாவது மாற்றிக்கொள்ளணுமா, ஏதாவது கொஞ்சம் இன்னும் சிறப்பாக பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா கருத்துக்களை பதிவிடுங்கள். மறக்காமல் படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகிர்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.